ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கனும் மட்டனும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சிக்கன் குழம்பு வைக்க சொல்லி சின்ன பொண்ணு சொன்னாங்க. மட்டன் குழம்பு வைக்க சொல்லி பெரிய பொண்ணு சொன்னாங்க. சிக்கன் குழம்பு வேணுமா, மட்டன் குழம்பு வேணுமா, நீங்களா முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டுத்தையும் வாஷ் பண்ண பின்னாடி போயிட்டேன். அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேருமா பேசி சிக்கன் குழம்பு வச்சுட்டு மட்டன் வறுவல் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாம்மா, கால் வலிக்குமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது தானே, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமையல் செய்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே முடியாதுன்னு மட்டும் எதை பற்றியும் நான் யோசிக்கவே மாட்டேன். முடியுமான்னு முயற்சி மட்டும்தான் பண்ணி பார்ப்பேன். முடியாதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து உக்காந்துட்டேன்னா அது என்னை ரொம்ப பலகீனமாக ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே என்னுடைய மனசை நான் ஆக்டிவாகவே வச்சுக்குவேன். முடியாதுன்ற வார்த்தையை என்னுடைய மூளைக்கு கொண்டுக்கினே போக மாட்டேன். நான் இந்த சமையல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே என்னுடைய பொண்ணு வந்து, அம்மா நான் பிரியாணி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன்னா அவங்க சூப்பராக கமகமன்னு பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆஹா, சூப்பராக கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துட்டேன். நம்ம பிள்ளைங்க வேலை செய்யும்போது எப்பயுமே அவங்கள பாராட்டினா மட்டுமே அவங்க மறுநாள் வேலை செய்யணுன்ற எண்ணமும் ஆர்வமும் அவங்களுக்கு வரும். நான் என்னோடய 2 பொண்ணுங்களுக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே சின்னதாக வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தேன். அதனால் வந்து இன்றைக்கி அவங்க வந்து எனக்கு சின்னதாக எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை, உடம்பு சரியில்லை அப்படின்ற நிலையெல்லாம் வரும்போது அவங்க வந்து அப்போ தான் வந்து அவங்களோட வேலையும் பார்த்துப்பாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம பிள்ளைங்கள தவிர நம்மள பெருசாக யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. எப்பயுமே குழந்தைங்கள வந்து நம்ம எவ்வளோ தான் செல்லம் கொடுத்து வளர்த்தாலுமே வந்து அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்க செஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்தையும் வேலையெல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.